லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் நல்லவர் என்பதை குறித்து பல விதங்களில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை தம்மை பல விதங்களில் நமக்கு காண்பித்தாலும் கிறிஸ்தவ மக்கள் நடுவே அவர்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, உண்மையாகவே கர்த்தர் நல்லவராக இருந்தால் ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் இவ்வளோ கஷ்டம்? இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, கர்த்தர் எல்லா விதங்களிலும் நமக்கு அவர் நல்லவர் என்பது காண்பிக்கக்கூடிய விதத்தில் நமக்கு சத்தியங்களையும் இப்படிப்பட்ட ஐக்கியங்களையும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் பல காரியங்களை செய்து அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்க நிரூபிக்கக்கூடிய வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தாலும், இப்படிப்பட்ட சந்தேகங்கள், அவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி நடக்கணுன்ற சந்தேகங்கள் இருக்கு பாருங்க. அது என்ன செய்யணும்னா, கர்த்தரை நீங்கள் மனசார துதிக்கவும், கர்த்தரை நீங்கள் மனசார நம்பவும், கர்த்தருக்காக மனசார நீங்கள் வாழ்கிற அந்த நிலையை உங்களுக்கு இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கர்த்தரை குறித்து உண்டாகுது பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நம்மளை தெய்வீக சுகத்தை கொடுத்து கர்த்தர் நல்லவர்னு காட்டுறாரு, நித்திய வாழ்வை கொடுத்து கர்த்தர் எப்படி நல்லவர்னு காட்டுறாரு, நமக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பு எவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு காட்டி கர்த்தர் நல்லவர்னு நமக்கு நிரூபித்துக்கணும். இதெல்லாம் போதித்திருக்கிறோம் பாருங்க. இந்த நாட்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு அதை கொடுப்பதின் மூலமாக அவர் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம ருசிப்பதுக்கு, இந்த பொருளாதார ஆசீர்வாதன்றது ஒவ்வொரு மனுஷனிலையும் வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமான ஒன்று. இது வேணான்னு சொல்கிற ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இது உபயோகப்படுது பாருங்க. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரமாணங்களெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை நாம் எப்படி உபயோகப்படுத்தி தேவன் வைத்திருக்கும் இந்த ஆசீர்வாதமான நிலைக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர கர்த்தர் என்ன முறைமைகளை, என்ன மெத்தடை கர்த்தர் கை கொள்ள விரும்புகிறாரு, நம்மளை கை கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. வெறுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், வறுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய தரித்திரங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், சாபக்கேடான உலகத்தில், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பிரமாணங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம கற்றுக்கொண்டு அதை கை கொள்வோமானால், நம்மை சுற்றி எவ்வளோ வறுமைகள் வெறுமைகள் இருந்தாலும் அது நடுவே கர்த்தர் சொல்லியிருக்கிற அவருடைய முறைமைகளை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பதுக்கான வேலைகளை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அப்போ கவனிச்சு பாருங்க, அதில் ஒன்று தான் நம்ம கவனிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறதும் ஒரு பிரமாணம் தான். இந்த பிரமாணத்தை கை கொள்வதற்கு நிறைய முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா மற்றதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே செய்யாமல் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடி வரணுமா? அப்படி இல்லை. நீங்கள் செய்கிற வேலையை செய்யணும், நீங்கள் செய்கிற தொழிலை செய்யணும், படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகிறவங்க நம்முடைய வேலைகள்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நடுவே தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாய், அதுக்கு அந்த ராஜ்யத்தை குறித்த ஞானமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் செயல்படும் போது இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அற்புதமான விதத்தில் கர்த்தர் வேலைகளை செய்கிறார். இந்த ராஜ்யம் எங்கேயோ இல்லை, இந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை காண்பித்தேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20-21 கவனிச்சிங்கன்னா, இந்த ராஜ்யம் அங்கே இங்கே எங்கேன்னு தேட வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் பாருங்க, இயேசுவை நம்பி வந்திருக்கிறோமே, இந்த ராஜ்யம் எங்க இருக்கின்றாருன்னா நமக்குள்ளே இருக்கின்றார். இந்த எனக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை குறித்த அறிவும் வெளிச்சமும் எனக்கு வரும்போது நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாறுறேன். நல்லா கவனித்து பாருங்க. நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாறும்போது
இந்த ராஜ்யத்தில் கர்த்தர் என்னுடைய காரியங்களெல்லாம் பொறுப்பெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு தேவைகளை சந்திக்க வல்லவர். என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சம் உள்ளதாக மாற்றுகிறார். என்னை கர்த்தர் உருவாக்க வேண்டிய விதத்தில் என்னை அவர் உருவாக்க முடியும். இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா அப்படிப்பட்ட வேலைகள், இது ஒர்க் ஷாப் மாதிரி. ஏன்னா ஓட்டை ஆகி வண்டியெலாம் ஓட்டை ஆகி என்ன பிரேக் டவுன் ஆகிருக்கிற வண்டியெலாம் எங்கே வரும் கடைசியா? ஹலோ, ஒர்க் ஷாப் வருமா? என்ன பாத்திரம் ஓட்டை ஆச்சுன்னா எங்கே எடுத்துன்னு போகிறீங்க? காயலாம் கிடைக்கா? பாத்திரத்தை ரெடி பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகிறோம் பாருங்க. என்ன அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அங்கே என்ன செய்கிறாங்க? எதெல்லாம் ரிப்பேரோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா, ரிப்பேராக இருக்கிற நம்ம வாழ்க்கையெல்லாம் அதுக்குள்ளே வந்தால் ஆண்டவர் பர்ஃபெக்டாக சம்பூர்ணமானதாக வெளிச்சம் உள்ளதாக அற்புதமான விதத்தில் ஒரிஜினல் ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வர இருப்பாருங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை பாருங்க. இந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி உள்ள வரத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுனால கவனிச்சிங்கன்னா ஜனங்க வரும்போது இயேசுவை தேடி வருவாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த இயேசு யாரு அப்படின்னு தேடி வரும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இயேசுவை எப்படி தேடுறேன்னா, இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த இயேசு ஆளுகிற ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, இந்த தேவன் யாரு, இவருடைய சித்தம் என்ன, இவருடைய விருப்பம் என்ன, இவருடைய நோக்கம் என்ன, இவர் எப்படிப்பட்ட ராஜாவா என்னை அரசாளுகிறவராக இருக்கிறாரு. இந்த அறிவு ரட்சிக்கப்பட்ட பிறகு, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு, இந்த ராஜா எனக்கு என்ன செய்வாரு, இவருடைய சித்தம் என்ன, இவருடைய விருப்பம் என்ன, இவர் என்னை எப்படி நடத்த விரும்புறாரு, இந்த சிந்தையா இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். இந்த சிந்தையே இல்லை, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார், ஏன் அதை நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தோன்னா யோசிக்கிறோம்னா, ஆண்டவர் உன்னை காட்டுறாரு, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்க சொல்லுங்க. ஏன் அப்படி மாத்துறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை உன் லெவல் ஆஃப் திங்கிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப கம்மி. நான் உன்னை குறித்து நினைச்சிருக்கிற நினைவுகள், நான் உனக்காக திட்டம் போட்டு வைத்திருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பெருசுப்பா. அதனால ஏன் ராஜ்யத்தை முதல்ல நீ தேடு. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் வந்து நிராகரிக்கல, ஆனால் சொல்றாரு அந்த எண்ணம் ரொம்ப லோவான எண்ணம், அதை காட்டிலும் பெஸ்டான எண்ணத்தை உடைய ஒரு ராஜ்யத்துக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜாவா இருக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. என் ராஜ்யத்தினுடைய மேன்மைகள் அறிவனை அடைய வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் அடையும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான வேலைகளை செய்வதற்கான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா, நான் சொல்றேன், வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையினால, ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தினால நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறத நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். பாருங்க, இந்த ராஜா எப்படிப்பட்டவர், யார் இவர் உண்மையாலே இந்த ராஜ்யம் நல்ல ராஜ்யம் தானா? இந்த அறிவுலாம் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு இல்லை பாருங்க. அதனால தான் இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால், கொஞ்ச நாள் வந்து பார்ப்போம், இதை ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலாம், அப்புறம் நம்ம வழியை பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்தேச்சியா கர்த்தரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலகணுன்ற எண்ணமே வராது. கர்த்தரை தேடணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் என்ன குறித்து நினைச்சிருக்கிற என்னுடைய நினைவுகளை காட்டிலும் அவர் என்ன குறித்து நினைச்சிருக்கிற நினைவுகள் ரொம்ப பெருசா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் வருவோம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம நடத்துகிற இந்த ராஜா யாரு, அவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய விரும்புறாரு, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து இந்த ராஜ்யத்தின் அறிவோட நம்ம இருக்கிறோமா? இந்த அறிவு இல்லைன்னா என்னென்னையோ யோசிச்சிருப்பேன், என்னென்னையோ பேசிட்டு இருப்பேன். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க தேவன் விரும்புகிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் சில வசனங்களை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வாசிப்போமா? 11ஆம் வசனம் பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியை நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுவார். 12ஆம் வசனம். அவருடைய
கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த ராஜாவுடைய ராஜரீகம் எப்படி இருக்குன்னா, அங்க சொல்றார் அநேக கிரீடங்கள், இவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி, நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கிரீடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்றாங்க பாருங்க, 13ஆம் வசனம், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்து அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்னப்படும் என்பதே. நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கு, அவருடைய என்ன கிரீடங்கள் எப்படிப்பட்ட கிரீடமா இருக்கு, இதெல்லாம் குறித்து தேவன் எப்படிப்பட்ட மகிமை உள்ள கிரீடத்தை உடையவராக இருக்கிறார், மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார்ன்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் நான் என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை உண்பேன்றதை இதிலேயே நம்ம வாழ்க்கையினுடைய கவலைகளையே யோசித்து இருப்போம்னா, நான் சொல்கிறேன், உலக மனுஷனுக்கும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இப்படி கிரீடங்களை சூட்டு இருக்கிற, இப்படி சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற இந்த தேவனுடைய மகிமையான ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார்ன்ற சிந்தை, இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனை போல யோசிக்க மாட்டேன். உலக பிரகாரமான ஆள் மாதிரி தான் சிந்தனைகள், யோசனைகள், செயல்முறைகள்லாம் இருக்கும் பாருங்க. அதை காட்டிட்டு சொல்றாரு, இப்படி யோசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று என்ன தெரியும்னா, என்ன யோசிக்க மாட்டோம்னா, இந்த தேவன், இந்த ராஜா நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவர், நமக்கான வாசல்களை திறக்கிறவர், நமக்கான அற்புதத்தை செய்கிற மகிமையின் ராஜா, கிரீடம் சூட்டப்பட்ட ராஜா. அதான் வாஸ்தவம் பாருங்க, கிரீடம் சூட்டப்பட்ட ராஜா, அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டதா இருக்கு. இப்படிப்பட்ட ராஜாவுக்கு நான் ஒரு பிள்ளையா, அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரதிநிதியா கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரியும் எனக்கான அற்புதம் நடக்கும், எனக்கான வாசல்களை திறப்பாரு, எனக்கான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே கிடையாது. சகலத்தையும் இந்த ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து கர்த்தரை இந்த ராஜ்யத்தை தேட வைத்து என்ன, இந்த ராஜ்யத்தின் ராஜா எல்லா காரியங்களையும் செய்கிறார். பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்றாரு, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரமும் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலும் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கீர கோபமாகிய மது உள்ள ஆளைய மீட்கிறார். 16ஆம் வசனம் பாருங்க, அங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட இந்த ராஜாவுடைய, இந்த ராஜ்யத்தினுடைய நாலேஜ் ஒரு மனுஷனுக்கு வரும்போது வேற எதையுமே அவன் மேன்மை பாரான். அதுதான் சொல்ல வரேன். எப்படிப்பட்ட கிரீடம், எப்படிப்பட்ட சிங்காசனம், எப்படிப்பட்ட என்ன அதிகாரத்தோட அரசாளுகிறார். 15ஆம் வசனத்துல அப்படி எப்படி அரசாளுகிறார், ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த ராஜ்யத்தின் அறிவோட ஞானத்தோட நான் இருக்கிறேன்னா, இந்த ஞானம் இல்லாமல் எதையோ பேசிட்டு இருக்கிறேன்னா, கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு தேவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய தம்முடைய பிள்ளைகளை ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாய் மாற்ற விரும்பும் போது இன்னைக்கு அநேகர் அந்த ராஜ்யத்தின் சிந்தையா இல்லாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம், எதையோ பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. என்ன சொல்ற, ஆண்டவரே உமக்காக நான் அதை விட்டேன், உமக்காக இதை செய்ய பண்ண நான் ஆண்டவரை விட்டுட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்தனே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆளுகிற ராஜாவா நான் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து பாரு. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் வந்து கறி மீனை சாப்பிட விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் செருப்பு போட்டு நடக்கிறதே விட்டுட்டேன், வெறும் காலில் நடந்து வரேன் ஆண்டவரே. அன்னைக்கு ஒருத்தர் சொன்ன, நான் என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அன்னிலிருந்து எல்லா சொகுசியுமே விட்டுட்டேன்.
இப்போ எப்படி படுக்கிறேன்னா தரையில் தான் படுக்கிறேன், பெட்டில் கூட படுக்கிறது இல்லை. யார் கேட்டா? கர்த்தர் சொன்னாரா உன்னை பெட்டில் படுக்க, தரையில் படு, அப்போ தான் நீ நான் உனக்கு எல்லா நன்மையும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரா? வீணான காரியங்களை பிடிச்சிக்கிறோம் பாருங்க. நம்ம வீணான காரியம் மேலே கவனம் செலுத்தி வீணான காரியத்தை ரொம்ப பெருசாக மேன்மை பாராட்டுறோம். என்ன சொல்கிறேன், நான் போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நான் இப்படி செய்கிறதுனால தான் எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி பலன் வருது. அது உலகம் சொல்கிற பழக்கம் பாருங்க, உலகம் சொல்கிற ஃபிலாசபி அது. என்ன உலகம் என்ன சொல்லுது? என்ன மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போன, இது உலகம் சொல்கிற பழமொழி. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க அப்படி சொல்றதில்ல. ஆண்டவரே நான் என்ன மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டான், ஆண்டவரே நீர் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், உழைப்பது கர்த்தர் பலன் கொடுக்குறாரு, உனக்கு ஜீவனை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாரு, தருணங்களை கர்த்தர் கொடுக்குறாரு, ஒரு வேலையை திறமையாக செய்வதற்கான திறமையை ஆண்டவர் கொடுக்க, ஞானத்தை. இந்த ராஜா உங்களை அரசாளும் போது உங்களை எப்படியெல்லாம் ரிப்பேர் பண்ணி ரீஷேப் பண்ணி உங்களை ரெஸ்டோர் பண்ணணும்னு அவருக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் பாருங்க. கடினமான வேலையை கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முன் வச்சு செஞ்சு பாருங்க. அந்த கடினமான வேலையை கூட கர்த்தர் உங்களை கொண்டு ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்ய வைப்பதுக்கான ஸ்கில்லை ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்ய முடியும்னு? காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கை கூட நம்மளை கொண்டு கர்த்தர் ரொம்ப எளிமையாக முடிச்சிடுவார். ஏன்னா இந்த தேவன் எனக்கு ராஜாவாய், நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய பிள்ளையா, இந்த அறிவோடு இந்த சிந்தனையோடு நான் வாழ்வேனா? நான் சொல்கிறேன், வீணான வேற காரியங்களை ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அவங்க செய்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க ஒழிய, அவர்களை கொண்டு தேவன் ஒரு ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு, அந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவாக இருக்கிறாரு, அந்த ராஜாவை பெருசாக யோசிக்காததுனால தான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். மத்தேயு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ராஜாவா மாறி உங்களை அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு அந்த ராஜ்யத்தை குறித்த அறிவை உங்களுக்கு உணர்த்தி காட்டுறாரு. ராஜாவா இருக்கிற நான் யாரு, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன விரும்புறேன், நான் என்ன உன் மூலமா செய்ய விரும்புறேன், இந்த சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு இருக்கிற உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை யோசித்து அதை அனுபவித்து வாழ வேண்டிய நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பெருசாக பேசிட்டு இருக்கோம். நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே, நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் ஆண்டவரே, என் குலம் கோத்திரத்தெல்லாம் விட்டு வந்தனே ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், அதை காட்டிலும் உனக்கு நான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆளுகிற ராஜாவாக மாறும்போது நான் சொல்கிறேன், அற்புதங்கள் நடக்கும், வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவார், வாசல்களை கர்த்தர் திறப்பார், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்க. இந்த ராஜாவால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசு எனக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு இந்த ராஜ்யத்துக்கு ராஜா இயேசு தான், அந்த இயேசுவால எனக்குன்னு செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்கிறவர். சிலர் பாருங்க, இந்த தேவன் ஒரு இடத்துல இயேசுநாதர் சீஷர்களோட பேசும்போது சொல்றாரு, என் ராஜ்யத்தை புரிஞ்சுக்கலையா அவங்க, நான் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறேன், எப்படி ஆள வந்திருக்கிற ராஜாவா இருக்கிறேன், எப்படி எல்லா காரியங்களும் ஆளுகிற ராஜாவா இருக்கு, இதை ஜனங்க புரிஞ்சுக்கலையே. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்றத நினைச்சு தேவன் வசனப்படுவார். இவ்வளோ அனுகூலத்தை கொடுத்து இவ்வளோ தருணத்தை ஆண்டவர் நமக்கு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் தம்மை பற்றி அவங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக எடுத்து காட்டுறாரு. ராஜ்யத்தை குறித்து காட்டுறாரு, ராஜ்யத்தில் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறத காட்டுறாரு. அதனால சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. அப்படின்னா நீதியே இல்லாத நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அவருக்கு முன்பாக அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அவரால் எனக்கு கிடைச்சிருக்கிற ஸ்தானம் என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய ஸ்தானம் என் வாழ்க்கையில் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரிடத்துல நான் என்ன கேட்டு எடுக்க முடியும், நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவர்களுக்கு வரும். மற்ற எல்லா காரியத்தையும் பெருசா பேசிட்டு
தேவனுடைய ராஜ்யத்தை ரொம்ப மலிவா, உங்களை ஆள்ற ராஜா அவர் 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 போட்டிருக்கிற, அவருக்கு இருக்கிற கிரீடம், அவருக்கு இருக்கிற சிங்காசனம், அவர் அரசாளுகிற அரசாளுகை, அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இருக்கிறார் என்பதெல்லாம் மறந்துட்டு, அவர் நமக்கு உண்டாக்கின நீதி, அவர் நம்மளை நீதிமான் ஆக்கி, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை ஆண்டவர் நல்ல நிலைகள் மாற்றி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் நம்ம மறந்து அதை பெருசாக பேசாமல் இன்னைக்கு மற்ற எல்லா காரியங்களையும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதனால தான் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னது வரமாட்டுது. கொஞ்சம் மற்றதெல்லாம் பேசதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சு, அந்த ராஜ்யத்துக்கு இயேசுவே நீர் ராஜாவாக இருக்கிறீர், அந்த ராஜ்யம் இப்போ எங்கேயோ இல்லை, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறீர், இந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு எனக்கு ஒவ்வொரு நாளும் உண்டா, இந்த கிங்டம் நாலேஜ் எனக்கு வந்துச்சுன்னா நான் இந்த கிங்டமை குறிச்சே தாட்ஃபுல்லாக இருப்பேனா, இதை குறிச்சே யோசனையாக இருப்பேனா, இந்த ராஜ்யத்தை சார்ந்தே எல்லாவற்றையும் செய்யணும்னு நான் யோசிப்பேனா? நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரோடு இருக்கிற உறவு, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்குற இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலை பாருங்கள். இயேசுநாதத்தை குறித்து சொல்கிறார் பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஏன்னா இயேசுநாதருடைய சீஷனாக இருந்த பேதுருவை பார்த்து கேட்குறாங்க கேள்வி, எப்பா என்ன உங்கள் ஆசாரியர், உங்கள் எஜமான், அவர் என்ன வரியெலாம் கட்ட மாட்டாரா? அவர் இந்த ராஜ்யத்துக்குள்ள தானே இருக்கிறாரு, ஒரு ராஜ்யத்துக்குள்ள தானே இருக்கிறாரு, என்ன அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா அப்படின்னு பாருங்கள் பேதுருக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் என்ன கப்பெருமெனும் வந்தபோது வரி பணம் வாங்குறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். பேதுரு சொல்றான் பாருங்க, உங்க போதகர்லாம் வரி பணம் கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்றான், அவங்க இவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு வந்துட்டான், செலுத்துறாருன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த விஷயத்தை குறித்து பேதுரு இயேசுநாட்ட பேசலைங்க. இயேசுநாதர் அங்கே என்ன கேட்குறாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனம். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது கேட்குறாரு. சீமோனே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குவார்கள் என்று கேட்டார். கேட்குறாரு, இந்த ராஜ்யத்துக்குரிய ராஜாவா ஒருத்தன் இருந்து, அந்த ராஜாவுக்கு பிள்ளையா ஒருத்தன் இருந்து, அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த ராஜா கிட்ட வந்து வரி கட்டுவேன்னு கேட்பானான்னு கேட்குறாரு. அப்போ கேட்டதுக்கு பேதுரு அங்கே பதில் சொல்கிறான் பாருங்க. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. நல்ல கவனிங்கள், இந்த ராஜ்யத்துக்குள்ள ராஜாவா இருக்கிற ஒருத்தன் அவன் வரி கட்ட வேண்டியது இல்லையே, அவன் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. என்ன சொல்ல வராரு இயேசுநாதர் இங்க? நான் ராஜாவா இருக்கிறேன், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன், ஜனங்களுக்குள்ள என்னுடைய ராஜ்யத்தை வைக்க வந்திருக்கிறேன். இந்த ராஜ்யம் எங்கேயோ இருக்கிற ராஜ்யம் இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் கர்த்தர் ராஜ்யத்தை வச்சு அவங்கள அரசால விரும்புறாரு. இதை விளங்கி கொள்ள பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் ராஜான்னு அவங்களுக்கு புரிய போறது இல்லை, அவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்கிறதுக்கு முடியாது. அவன் சந்தேக பேர் வழியாவே இருக்கிறான். அதுதான் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறான். அவனுக்கு புரியல, இவர் ஒரு ராஜாவா, என்ன ஒரு ராஜாவா அவன் பார்க்கலன்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த சம்பவத்தை நம்ம எப்படி கவனிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் ராஜாவா பார்க்கறனா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவரை ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சனா, இந்த ராஜாவால் எனக்கு செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே
கிடையவே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவை என் வாழ்க்கையில ராஜாதி ராஜாவா பார்க்குறேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி, இயேசு எப்படி பார்க்குறேன்? ராஜாதி ராஜாவா பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த ராஜா எல்லா காரியம். ஆண்டவங்க என்ன சொல்லி வருத்தப்படுறாரு, என்ன ஒரு ராஜாவா பார்க்கல, ராஜாவா பார்த்தா அவன் கேட்டிருக்க வேண்டியதே இல்லை இந்த கேள்வின்றாரு. ஆனால் இயேசுநாதர் பாருங்க, காரியங்கள் சரியா நடப்பதுக்கு ஆண்டவர் தடை பண்ணல பாருங்க. 27ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இப்படி கேட்டு அவனுக்கு புரியல, அவனுக்கு புரிய நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவன் கேட்டதுக்கு நான் நீதியாக நடக்கிறேன், நீதியாக செய்கிறேன்றதை காட்டுறதுக்கு 27ஆம் வசனம் பாருங்க, ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல கொடு என்றார். என்ன சொல்றாரு பாருங்க, பேதுருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க. இது வரைக்கும் எத்தனையோ மீனை பிடிச்சிருப்பான், ஒரு மீன்ல இருந்தாலும் காசு எடுத்துருப்பானா? தேவன் ராஜாவா மாறிட்டார்னா நல்லா கவனிங்க, அவரை ராஜாதி ராஜாவா கத்தாதி கத்தரா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்றத நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதம் செய்வார். சொல்லுவார், போய் ஒரு மீனை பிடி, அந்த மீன் வாயை தர, அந்த மீன் வாயில் நீ என்ன பார்ப்ப, ஒரு வெள்ளி காசை பார்ப்ப, அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணு, அவன் கேட்டான் மத்தியா வரி கட்டிவான்னு போய் கட்டிட்டு வான்றாரு. நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்னா எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கையவாயத்தை சொல்லுங்க, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற இந்த ராஜா என்னை அரசால என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா கர்த்தர் என்னை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுவார். எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், எனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் நடுவே ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் என்னை அரசாளுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை என்ன பண்ணுவார், அவர் ராஜாதி ராஜாவா கத்தாதி கத்தரா என்ன பண்றாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் இந்த ராஜ்யத்தின் எண்ணமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிற பெரிய பாக்கியம். கிங்டம் மைண்டடாக இருந்தால் இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், என் கையில் அவ்வளோ இல்லையே, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் நமக்கு உலக அறிவு, உலகத்தை சார்ந்து உலக சிந்தனையோடு வாழ்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச போது நாம் 1008 கேள்வி இருந்துச்சு பாருங்க எனக்குள்ள. ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிறத பார்க்காத, உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை பார்க்காத, உன்னை அழைத்த என் மேலே உன் கண்ணை வைன்னு தான் கர்த்தர் சொன்னார். என்னைக்கு என்ன கர்த்தர் முழு நேரத்துக்கு அழைச்சாரோ அன்னையிலிருந்து 2006ஆம் வருஷத்தில் கர்த்தருக்காக நான் முழு நேரத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்து வந்தேன். இந்த 2006ஆம் வருஷத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காத, நீ என்னத்தை கொண்டு வரலான்னு பார்க்காத. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா ஆண்டவரே சம்பாத்தியத்தோட உமக்கு ஊழியம் செய்ய வர. ஆண்டவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்று அப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு தேவன் அல்ல நான். நீ கொண்டு வர்றதை வச்சு தான் நான் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலையும் செய்ய முடியும்னு நினைக்காத. ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த ஊழியத்துக்கு நான் அழைத்திருக்கிறேன், என்ன நம்பு, என்ன சார்ந்து கொள், உன் கையில் என்ன இருக்குன்னு பார்க்க, நீ என்ன கொண்டு வரன்றதை பார்க்காத. இந்த ராஜாவா இயேசு உங்களை ஆளுவார்னா இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன். 2006ஆம் வருஷத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன அழைத்த போது கர்த்தர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்து நான் உன்னை அழைக்கலப்பா, நீ என்னத்தை கொண்டு வர முடியும் எனக்குன்றதை பார்த்து நான் உன்னை அழைக்கல, உன்னை அழைச்சி உன்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியுன்றதை காட்டுறதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னார். நீ முழுமையாக என்ன சார்ந்துக்கோ. நான் தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் நான் இந்த இயேசுவை தான் சார்ந்து இருக்கிறேன். ஏன்னா இந்த இயேசுவை நம்பி வந்த என்னை இது வரைக்கும் அவர் கைவிடவே இல்லையே. இந்த இயேசுவை நம்பி, இந்த இயேசுவை நீங்க ராஜாவா இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், அவர் உங்க தேவையெல்லாம் அற்புதமா பொறுப்பெடுக்க அவர் வல்லவராயிருப்பார். நிறைய நேரம் நம்ம ஒரு கணக்கு போடுறோம் பாருங்க, கர்த்தர் சொல்ல உன் கணக்கெல்லாம் ஓரமாக வச்சிரு, நான் ராஜாவாக இருந்து உனக்கு ஒரு கணக்கு போட்டனா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருன்றாரு. என்ன சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டுனே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். சும்மா நான் ஃபோன் எடுத்து ஏதாவது ஒரு என்ன கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு
டொக்கு டொக்கு டொக்குன்னு இருக்குது 10 ரூபா தான். அதை 100 வாட்டி போட்டு அமுக்கி பார்க்குறது. எத்தனை வாட்டி போட்டால் அந்த 10 ரூபா தான் காட்டும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம கால்குலேஷன்லாம் விட்டுட்டு நமக்காக ஒரு கால்குலேஷன் போடுற ஒரு ராஜா இருக்கிறார். அவருடைய சிந்தை அந்த ராஜ்யத்தின் கிங்டம் தாட் மைண்டட் பீப்புளாக மாறணும். அந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் ஒன்று தெரியும், நான் இந்த தேவனை, இந்த ராஜ்யத்தின் ராஜாவை, ராஜாதி ராஜாவா, கத்தாதி கத்தரா எனக்கு நான் முன் வைக்கிறதுனால அவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கூட கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ள ராஜாவாக இருக்கிறார். ஏசுநாதர் பாருங்க 70 பேரை தெரிந்து கொண்டு டெஸ்ட் பண்ணுறாரு, காட்டுறாரு, சொல்கிறாரு போங்க 2 பேராக போங்க. போகும்போது ஆண்டவர் ஊழியத்துக்காக அனுப்புகிறாரு பாருங்க. அனுப்பும்போது சொல்கிறாரு, கையில் நீ எதை கொண்டு போகாத, எந்த பையன் கொண்டு போனா பண பையன் கொண்டு போகாத, ஒன்றுத்தையும் கொண்டு போ சும்மா போனாம் பாருங்க. போயிட்டு வந்து ஆண்டவர் கேட்குறாரு, போயிட்டு வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது குறைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். ஏதாவது உங்களுக்கு குறைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு ஏசுநாதர் அவர்கள். அந்த 70 பேரையும் கேட்க, அந்த 70 பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒன்றும் குறைப்படல ஆண்டவரே. இந்த ராஜாவை உங்கள் வாழ்க்கையில் ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக, அவர் உங்களை அரசாளுகிற இந்த ராஜ்யத்துக்குள்ளே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சாட்சி, ஒரு என்ன சாட்சி தெரியுமா? ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் குறைபடாதபடி என்னை நடத்துகிறீரே என்கிற சாட்சி உங்களுக்கு வரணும்னா இந்த ராஜ்யத்தின் அறிவு, இந்த கிங்டம் நாலேஜ் கொஞ்சம் உள்ளே வரணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுக்குள்ள இந்த தேவனை குறித்து, இந்த ராஜாவை குறித்த, இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. அதுதான் காட்டினேன் வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் எதுக்கு வாசித்தேன். அதில் அந்த ராஜாவை, நம்முடைய ராஜாவை, நமக்கு ராஜாவாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். பாருங்க அந்த 19, 20, 21 அதிகாரத்தை வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசித்தீங்கன்னா இந்த தேவன் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய வல்லமை என்ன, இவருடைய மகிமை என்ன, இவருடைய நிறைவு என்ன, இதெல்லாம் அது வர்ணிக்குது பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவர் ராஜாதி ராஜாவா இருந்து, கத்தாதி கத்தரா இருந்து, அவர் என்ன அரசால விரும்புகிற அந்த அரசாளுகிற நிலைக்குள்ள உங்களை என்னைய நம்ம வைப்போனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்வார். அன்னைக்கு பேதுருகிட்ட சொல்லி அனுப்பிச்சா இருப்பார், போய் தூண்டில போடு, மீனை பிடிப்பேன், அந்த மீனை தர, அது வாயில் என்ன இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். என்னைக்காவது இப்படிலாம் யோசிக்க முடியுமா? நான் கேட்குறேன், ஒரு தேவைகளை சந்திக்கிறது கர்த்தர் இப்படிலாம் செய்ய முடியுன்றதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்க முடியுதா? அவர் ராஜாவா உங்களுக்கு இருப்பார்னா நீங்க யோசிக்க முடியாத வழிகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறந்து உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவனாய் அவர் இருப்பார். இந்த சிந்தையிலனா போட்டுட்டு வீட்டில் உட்காந்துன்னு சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு என்ன எல்லாரோடையும் குழப்பம் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன தகாததை பேசி குழப்பத்தை உண்டாக்கி இப்படி தானே சுற்றி திரிகிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. போகிற இடத்துலாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறது, இங்கே கேட்குறத போய் அங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே சொல்கிறத போய் இன்னொரு இடத்துல சொல்லி இப்படியே போய் பற்றி வைக்கிறது. இந்த குரங்கு கையில் குரங்கு வாலில் தீயை பற்ற வச்சுட்டான்னு வச்சுங்க, அது முழு காடையும் பற்ற வச்சிருமா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான். ராஜ்யத்தின் சிந்தை இருந்தால் ஒருத்தங்க குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை, நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர், இப்படி நினைக்காதீங்க, இப்படி இல்லை, கர்த்தர் நல்ல நன்மை செய்வார், கர்த்தர் இந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் இந்த குறையிலிருந்து உங்களை விடுதலை, இப்படி சொல்லணும். ராஜ்யத்தின் எண்ணமாக இருந்துச்சுன்னா வாய் திறந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்? இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து கூட குறை சொல்கிறவங்களா? இன்னைக்கு 100% கிறிஸ்தவம் எப்படி இருக்காங்க? ஒரு கிறிஸ்தவம் குறை சொன்னால் அந்த கிறிஸ்தவனோட சேர்ந்து கூட வந்து குறை சொல்கிறோம். ஒரு குறை சொல்கிறோம், ஒரு யூடியூப் போட்டானா அந்த குறை சொல்கிற யூடியூப் சேனலுடைய என்ன அந்த காரியத்தை, அந்த வீடியோ எத்தனை பேருக்கு அனுப்புகிறோம்? என்ன சொல்கிறோம்? இல்லை இல்லை இப்படி பேசலாம், கொஞ்சம் கேட்டு பாருங்க. எதுக்கு? அவன் தான் குறை பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. அந்த குறை எதுக்கு நீங்கள் 10 பேருக்கு அனுப்பணும்? ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் குறை என்ன, எது சரியில்லை, எது சரி என்கிறத வகை அறுக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் ஆற்றலையும் கர்த்தர் கொடுக்கும்போது நம்முடைய காரியங்களை புத்தியோடு ஞானத்தோடு செய்கிறவர்களா நம்ம மாறுவோம். ராஜா அரசாளுகிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக நிலைநிறுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தையே நம்ம தேடுறோமா?
நம்மளை செக் பண்ணணும். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தையே நான் தேடுறேன்னா அதுதான் அந்த வசனம் வாசித்தோம். லூக்கா 12:31 வாசித்தோம் பாருங்க. ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா நன்மையும், என்ன விடுதலை வேணும், என்ன சுகம் வேணும், என்ன அற்புதம் நடக்கணும், அதை காட்டிலும் மேலான விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்கிற ஒரு அருமையான வல்லமையான ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் அவர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள எனக்கு குறைவே இல்லை? கையை வைத்து சொல்லுங்க, இயேசு வேண்டிய ராஜ்யத்துக்குள்ள அவர் எனக்கு ராஜாவாய் இருக்கிற ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இருந்தார்னா எத்தனை பேர் கை வச்சு எனக்கு என்ன இருக்காது? குறையே இருக்காது. குறை வர அவர் விட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை குறையோட, ஆனா அவரை ராஜாவை வச்சு பாருங்க, அந்த சிந்தனைக்குள்ள வந்து பாருங்க. அவரை நீங்க நீங்க பண்றத பெருசா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊர்ல, என்ன இவர் பீத்தல் மண்ணை அப்படின்னு வாங்க பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க வரும் பீத்தல் மண்ணல் தான், எல்லாம் வாயில நிறைய போய் பீத்திட்டு போறது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் கத்தருக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் தெரியுமா. இந்த முதல்ல இந்த பீத்துறதெல்லாம் வாய் பீத்தல்லாம் நிறுத்திட்டு நம்ம வாயை திறந்து நம்மளை ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. இந்த ராஜாதி ராஜா என்னை அரசாளுகிறார். கையை வாயத்தை சொல்லுங்க, இந்த ராஜாதி ராஜா என்ன பண்றாரு? இதை ஒவ்வொரு நாளும் பேசுங்க. குறை பேசுறவங்ககிட்ட சொல்லி பாருங்க, இல்லைங்க நம்ம ராஜா குறை பேச விட மாட்டார். ஏன்னா நம்முடைய ராஜா குறைவெல்லாம் நிறைவாக்குற ராஜா. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய குறை பேசுறவங்ககிட்ட அப்படி சொல்லி பாருங்க. அடுத்த முறை உங்ககிட்ட வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க எடுப்படாது. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களா மாறுவோனா, நான் சொல்றேன் எவ்வளவு நல்ல மாற்றங்கள், நல்ல விளைவுகள், நல்ல பலன்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதை எண்ணி பாருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க போய் காரியங்களை செய்யும் போது இந்த சிந்தனையா இருங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜாவாய் இருக்கிறீர், ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் நீர் என்னை அரசாளுகிறீர். இந்த ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, என்னுடைய ராஜா எனக்குள்ள இருக்கிறீர், நீர் என்னை ஆளுகிறீர். இந்த சிந்தை உள்ளவனா நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற எண்ணம் உடையவர்களா இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த ராஜா அற்புதமான விதத்தில் வேலை செய்வார். எப்படி அற்புதம் நடக்கும், எப்படியெல்லாம் அவர் வேலை செய்வார் நீங்கள் கிரகிக்கவே முடியாது, நீங்கள் யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட புதுமையான விதங்களில் கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக நடப்பித்து காட்டுகிற தேவன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தியத்தை கேட்ட நம்ம இன்னைக்கு ஒரு முடிவோடு போனோம். என்ன முடிவுனா, ஆண்டவரே நான் எதையும் பெருசாக பேசுறதை நிறுத்திட்டு, நான் செஞ்சதை பெருசாக பேசுறதை நிறுத்திட்டு என்னை கொண்டு வந்து ஒருத்தர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இயேசு எனக்கு ராஜாவா இருக்கிறாரு. இந்த ராஜ்யத்தையே தேடுகிறவனா நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ராஜ்யத்தையே தேடுகிறவனா நான் இருப்பேனா? ஆண்டவர் சொல்ற, ஒன்றும் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே அநேக நேரம் உம்முடைய ராஜ்யத்தை மட்டுப்படுத்தி எங்களை ஆளுகிற ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவை நாங்கள் அநேக விஷயத்தில் கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பண்ணதை பெருசாக பேசி நீர் எங்களை ரட்சித்து கொண்டு வந்து வச்சிருக்கிற இந்த மகத்துவம் உள்ள மகிமையான இந்த ராஜ்யத்தின் ராஜாவை நாங்கள் புகழாமல் போயிருக்கிறோம். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய ராஜ்யத்தை புகழுவேன், உம்முடைய ராஜ்யத்தையே பேசுகிறவனாய், உம்முடைய ராஜ்யத்தை குறித்தே சிந்திக்கிறவனாய் நான் வேலை செய்யும் போதும் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே இந்த சிந்தனை உள்ளவனாய் நான் இருக்கும்போது எனக்காக நீர் அநேக வாசல்களை, அநேக அற்புதங்களை, எனக்காக எல்லா நன்மைகளையும் செய்கிற ஆண்டவர் அற்புதமான இந்த தேவனை நான் சார்ந்து கொள்றேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க, இந்த ராஜ்யத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் நாங்கள் வாழ, நாங்கள் பெருசாக செஞ்சதை பேசுறத ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டு
கர்த்தர் எங்களுக்காக பெரிய விதத்துல நீர் உம்மை வெறுமையாக்கி, ஆண்டவரே எங்க தரித்திரத்தை எங்க பாவத்தெல்லாம் நீர் உண்மையில ஏற்றுக்கொண்டு எங்களை ஐஸ்வர்யவானாக்க, எங்களை நீதிமானாக்க, எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்ற, இந்த ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வருவதற்கு நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீரே. இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உம்மை ராஜாவா எங்களுக்குள்ள நாங்க வைத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய மேன்மையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய நடத்துதலையும் நாங்க ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய அற்புதமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் உண்டான நன்மையினால நீர் நிறைத்து வழி நடத்தும். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.